தேவனுடைய மகிமையுள்ள நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். 2வது மாதம் முதல் தேதியிலே கூடும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். முதல் மாதத்தில் முழுமையாக 31 நாள் அளவும் நம்மளை பத்திரமாய் கண்ணின் மணியைப் போல நம்மளை பாதுகாத்து வந்த தெய்வத்திற்கு தொடர்ந்து நன்றியோடு துதி ஸ்தோத்திரத்தோடு கூட நம் யாவரும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். சர்ச் அப்படின்னு நமக்கு ஆங்கிலத்தில் CHURCH அப்படின்னு வார்த்தை இருக்கிறது. ஃப்ரண்ட்டில் CH, நடுவில் UR அப்படின்னு இருக்கும், திரும்பவும் CH வரும். அப்படின்னா UR அப்படின்னா நாம் எங்கே இருக்கணும் என்றால் சபையில் இருக்கணும். சபை இல்லை என்றால் நாம் இல்லை என்பதை எப்பொழுதும் ஆழமாய் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பழக்கம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் இந்த காலை பொழுதிலே தியானித்து பார்ப்போம். யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம், பழைய ஏற்பாடிலே பக்கம் 653வது பக்கம். எலிப்பாஸ் என்பவர் யோபுவுக்கு 3வது முறையாக பேசுவதை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். எலிப்பாஸ் யோபனுடைய சிநேகிதர். அவர் சொல்றார், நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாய் இரும், அதனாலே உமக்கு நன்மை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு பக்தன் ஒரு பலவீனமான சூழ்நிலையில் இருக்கிறார். சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு, உடம்பிலே பெரிய பலவீனங்கள், பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது 3 நண்பர்கள் வராங்க. சோப்பார், பில்தாத், இந்த எலிப்பாஸ், சோப்பார், பில்தாத் 3 சிநேகிதர்களும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11, யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியானான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதலை சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உற தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேலே புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு கூட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையிலே. எப்படிப்பட்ட ஒரு சிநேகிதம் பாருங்க. அப்படியே போகுது, ஒரு வாரம் ஆகுது, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எலிப்பாஸ் தான் முத பேச ஆரம்பிக்கிறார். அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 3வது முறையாக எலிப்பாஸ் பேசும் பொழுது, நீ தேவனுக்கு முன்பதாக நன்மை செய்ய மாட்டியா? அந்த யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். நீ தேவனுக்கு முன்பதாக நன்மையை செய்ய மாட்டாயா? மனுஷன் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானா? ஞானம் உள்ளவன் தனக்கே பிரயோஜனமாக இருப்பானா? நீர் நீதிமானாய் இருப்பதனாலே சர்வ வல்லவருக்கு பிரயோஜனமாய் இருக்குமா? நீர் உம்முடைய வழிகளை குற்றமில்லாத இருக்கிறதுனால் அவருக்கு பிரயோஜனமாய் இருக்குமா? இது 1லிருந்து 3, 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் திரும்ப யோபு அந்த யோபு பக்தன் ஏதோ பெரிய
துன்பம் பண்ணிட்டாரு, துன்மார்க்கமான காரியத்தில் ஈடுபட்டுட்டாருன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையை அவர் விவரிக்கிறார். உன்னுடைய துன்மார்க்கம் பெரிதல்லவா, உன்னுடைய அக்கிரமம் முடிவற்றதல்லவா, நீ காரணமின்றி உன்னுடைய சகோதரிடத்திலே அடகு வாங்கி கடன் வாங்கினாய், நிர்வாணமாய் வஸ்திரங்களை கழிற்றினாய், களைத்து போனவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கவில்லை, பசித்தவர்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கவில்லை, பலசாலியை நீ தேசத்தில் சொந்தமாக்கி கொண்டாய், கனவான் தான் அதில் குடியிருக்கிறார்கள், விதவைகளை நீ வெறுமையாய் அனுப்பிவிட்டாய், திக்கற்றவருடைய பலன்கள் நொறுக்கப்பட்டது. ஆகையால் அங்கு அப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லி 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 வரார். அதனால தான் உனக்கு திடீர் பயம் வருது, அதனால தான் நீ பார்க்க முடியாதபடி இருள் மிகுதியாக இது சூழ்ந்திருக்கிறது, தண்ணீரை போல சூழ்ந்திருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை தொடர்ந்து எலிப்பாஸ் யோபினிடத்திலே கற்றுக்கொண்ட தேவனுடைய மகத்துவத்தை அப்படியே தாக்கி பேசுறார். துன்மார்க்கருக்கும் நீதிமான்களுக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு சொல்றார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் உயரத்தில் இருக்கிறார். உயர்ந்த நட்சத்திரம் நீ பாரும், அதெல்லாம் எவ்வளவு உயரமா இருக்கிறது. துன்மார்க்கம் நடந்து வந்த அந்த வழியை நீ பின்பற்றுகிற, நீ கடைப்பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டே வர. 21லிருந்து 30ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, இப்போதும் அவரோடு கூட பழகி நிம்மதியா இரு, அதனாலே உனக்கு நன்மை வரும், உன் வழிகளெல்லாம் ஒளி பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் தன்னை நீதிமான் மாதிரி காட்டிக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, ஆசீர்வாதங்கள் எப்படி தெரியுமா வருகிறது? நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே, நீங்களும் சரி நானும் சரி, ஒரு மனுஷன் ஆசீர்வாதங்கள் அவன் நல்லா இருக்கிறதா இருந்தால் தேவன்கிட்டருந்து நேரடியாய் வெகுமதி வருதுன்னு நினச்சிக்கிறோம். துன்பம் வந்தால் பாவத்திற்கான தண்டனைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். தேவன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, அவன் பொல்லாப்புக்கெல்லாம் விலகுகிறவன். தேவன் ஒரு முறை அல்ல 2 முறை பிசாசுக்கிட்டையும் சொல்றார், நீ எங்கேருந்து சுற்றிக்கிட்டு வரேன்னு கேட்கும்போது, நான் உலகம் முழுவதும் சுற்றிக்கிட்டு வரேன், என் யோபின் மீது கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் சொல்லும் பொழுது, அப்படியா நீங்கள் என்ன சும்மாவா இது பண்ணி வச்சிருக்கிறீங்க? அவனை ஏன் ஆசீர்வதிச்சிங்க? அவன் நீங்கள் பிளஸ் பண்ணி இருக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அவன் உங்களுக்கு பயந்த மாதிரி நடக்கிறான், அவன் உத்தம மாதிரி நடிக்கிறான், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க அப்படின்னு உடனே தேவன் சொல்கிறாரு, அவன் ஜீவனை எடுக்கக்கூடாது, அதை தவிர்த்து நீ என்ன செய்யறியோ செஞ்சுக்கோ. இருக்கிற நேரத்திலும் தேவனுக்கு பயப்படக்கூடியவர், இல்லாத நேரத்திலும் தேவனுக்கு பயப்படக்கூடியவர், அதை எந்த நாளும் மறந்து விடக்கூடாது. நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கிறது? கொஞ்சோண்டு டப்பு கிடச்சிடுச்சுன்னா ஆடுற ஆட்டமா, அப்பா உடம்புல கொஞ்சம் பேலாம் வந்துட்டா, ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் சுத்தம், அது இல்லைன்னா என்னை யாரும் மறிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, நான் யார்? ஐஸ்வர்யவானுக்கும் லாசருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? தேவன் எதை பார்க்கிறார்? முகத்தை பார்ப்பது இல்லை. நீங்களும் நானும் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இருதயத்தை பார்க்கிறோம். நம்ம எதை பார்க்கிறோம்? நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படியாக இருக்கிறது? இந்த எலிப்பாஸ் பேசும்பொழுது அந்த வசனத்தை படிக்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கிறது. நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனால தான் உனக்கு என்ன வரும்? நன்மை வரும். நீர் அவரோடு கூட பழகி, நீர் அவரோடு கூட பழகி, இப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும் நமக்கு? யாரோ ஒருத்தர் சொல்றார், நீங்க அவரோடு கூட பழகுங்க, சமாதானம் வரும், நன்மை வரும்னு சொல்லும் பொழுது கேட்குறவர் என்னமோ துன்மார்க்கத்திலே பாவத்திலே வாழ்ந்த மாதிரி, அதாவது நான் உங்களை சொல்லலை, யோபை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்? திரும்ப யோபு பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் தேவன் என்ன திரும்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து என்ன செய்யவில்லை? நிதானமாய் பேசவில்லை. எந்த நேரத்திலும் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் சுகமாயிருந்தாலும் சுகவீனமாயிருந்தாலும் ஆசீர்வதித்திருந்தாலும் சாபத்திலே இருந்தாலும் நினைக்கிறோம் ஒன்றும் இல்லையே, அவன் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, அவன் வீட்டில் கஷ்டம் இருக்குது. இல்லை, இந்த நேரத்தில் எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்காய் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை ஒரு நாளும் விட்டுடக்கூடாது. நீங்களும் நானும் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொன்னால் இங்கே நிற்கவே முடியாது. அந்த பிரச்சனையிலையும் நான் யாரோடு கூட பழக்கம் வைத்திருக்கிறேன். நான் தான் தீர்மானம் பண்ணணும், நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் உங்களுடைய ஆத்மாவுக்கு. இங்கு பரிசுத்த வேதாகமத்திலே அங்கு எலிப்பாஸ் சொல்லுகிறார், அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதோடு கூட என்ன வரும்? நன்மை வரும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கிறது? காலையில் எழுந்து சில பேருக்கு உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் இருக்கும், சில பேருக்கு 10 மணிக்கு தான் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கும். ஏன்னா ராத்திரி எல்லாம் என்ன பண்ணுறது? சில பேர் ராத்திரியில் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்களும் இல்லை. சில பேர் நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, சும்மாவே இருக்கிற பிள்ளைங்களாம் ராத்திரியெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? சரி, அடுத்தது காலையில் சில பேருக்கு காப்பி குடிக்கிற, டீ குடிக்கிற, சமையல் செய்கிற பழக்கம் இருக்கும். விருந்தினர்கள் வந்தால் அவங்கள என்ன செய்யணும்? ஏண்டா வந்தன்னு கோபத்தோடு கூட உபசரிப்பதல்ல. ஒரு வீட்டுக்கு சாப்பிட வந்தால் எந்த கோபமும் இல்லாமல் அவர்களை புன்சிரிப்போடு வரவேற்று அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சில பேருக்கு பழக்கம்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் சில பழக்கங்கள்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். சில பேருக்கு இப்படிப்பட்ட உலகத்திலே நிறைய பழக்கங்கள் அது வழக்கமாக வருகிறது. பயிற்சியிலே வருவது அது என்னவாக இருக்கிறது என்றால் பழக்கமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை அதை சில பேருக்கெல்லாம் புக்கு எடுத்தாலும் என்ன வந்துடும்? சரியான டென்ஷன் வந்துடும் புக்கெல்லாம் எடுத்தா. ஆனால் ஒரு வேலைக்கு போகணுன்னா அந்த பழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் அது வழக்கமாய் மாற வேண்டும். சில பேருக்கு அது பரம்பரையாக இருக்கும், சில பேர் பெற்றோடு கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும், சில பேருக்கு பள்ளி பருவத்தில் இருந்த அந்த பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு கல்லூரியில் போன பழக்கங்கள் இன்னும் இருக்கும், சில பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில பழக்க வழக்கங்களும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சமாதானம் எப்படி வரும், நன்மைகள் எப்படி சுதந்திரிக்கணும்? நம்முடைய பழக்கம் யாரோடு கூட நம்ம சில மனுஷால்கிட்ட சில பழக்கங்களை சொல்லுவோம், எப்போ தான் அந்த பழக்கத்தை விடுவேன்? இந்த கோவப்படுற அந்த பழக்கத்தை விட்டுடு, சண்டை போடுற பழக்கத்தை விட்டுடு, என்ன செய்யுங்க, இந்த குடி பழக்கத்தை விட்டுடு, இந்த போதை பழக்கத்தை என்ன செஞ்சிடு, விட்டுடு. இதெல்லாம் நம்ம விடவில்லை என்றால் அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது, குடும்பங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? எலிப்பாஸ் என்ன சொல்கிறார் யோபினிடத்தில்? நீர் அவரோடு கூட பழக்கம் வைத்து கொண்டால் உனக்கு சமாதானம் வரும், உனக்கு நன்மையும் வரும். நம்முடைய பழக்கம் எதோடு கூட? காலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? இருக்குது, அந்த பழக்கம் இருக்குதா? காலையில் எழுந்து எனக்கு ஜெபிக்கிற பழக்கம். நான் மற்றவங்கள மாதிரி கிடையாது, நான் இப்போது அந்த பழைய பழக்க அந்த அதுக்கு முன்னாடியெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தேன். இப்போ அந்த பழக்கத்தெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன். இப்போது நான் ஜெபம் பண்ணுறேன், நான் இப்போ ரொம்ப பைபிள் படிக்கிறேன், ஒரு வாரம் கூட நான் தவறுதில்லை. எப்போ பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்க பெற்றேனோ நான் என்ன உடன்படிக்கை அவர் என்கிட்ட பண்ணாரோ, நான் அவர்கிட்ட என்ன உடன்படிக்கை பண்ணேனோ, உலக ஆசீர்வாதம் இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் எதிலே பணக்காரனாக இருக்கிறேன் என்றால் விசுவாசத்தில் நான் பணக்காரனாக இருக்கிறேன், பாட்டு பாடுவதில் நான் பணக்காரனாக இருக்கிறேன், நான் ஊழியம் செய்வதில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்களும் நானும் அந்த பழக்கத்தை என்ன செய்யணும்? நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை தான் கேட்குறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, என்ன செய்யுது போல? சபை கூடி வருதலை அந்த பழக்கமே இல்லை. காலையில் சில பேர் தொழுகைக்கு வரும். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது காலதாமதமாய்
தேவனுடைய ஆலயத்திற்கு, அதாவது நாம தான் ஆலயம், காலதாமதமாய் ஒன்றாய் கூடுகிற இடத்திற்கு போனால் ஆண்டவரை அவமானப்படுத்துவது. யாரை அவமானப்படுத்துவது? காலதாமதமாய். நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு காலந்தாமதமாய் போகிறதில்ல. ஒரு ட்ரெயின் பிடிக்கவோ ஒரு பஸ்ஸு பிடிக்கவோ காலம் தாமதமானால் என்ன நடக்கும்? உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், என்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கால தாமதமாய் போனால் ஆண்டவர் என்ன செய்கிறது? அவமானப்படுத்துகிறது. அங்கே யார் இருக்காங்கன்னா, ஏன் முன்னாடியே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கா? ஏன் இங்கே வந்து சேர் அரேஞ்ச் பண்ணலாமே, இங்கே வந்து எவ்வளோ காரியங்கள் நம்ம அழகாக உட்கார்ந்துட்டு போகிறோமே, நம்ம என்ன விசிட்டரா? நம்ம என்ன விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம்? தேவனுடைய நாமத்தை பரிசுத்த அலங்காரத்துடனே மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அந்த பழக்கங்கள்லாம் எப்போ வரப்போகிறது? எப்போ வரப்போகுது? யாரோ இருக்கிறாங்க, யாரோ செஞ்சுக்குவாங்க, அப்போ எப்போ செய்யறது? நான் கூடி என் தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்திலே என்னுடைய அண்ணன் வரப்போகிறாங்க, என் தம்பி வராங்க, என் அக்கா வராங்க, என் தங்கச்சி வராங்க. போன வாரம் முந்தின வாரம் நம்ம படிச்சிருந்தோம், பிரதர் அண்ட் சிஸ்டர், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ஏன் குடும்பம் வராங்க, ஏன் தேவனை மகிமைப்படுத்த வராங்க. அப்போ அவர் வரக்கூடிய, அவர் இருக்கக்கூடிய இடத்திலே காலதாமதமாய் வந்தால் அவர் யாருங்க? அந்த ஊர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க, பிரதமரை பார்க்குறாங்க, ஜனாதிபதி பார்க்குறாங்க. கொஞ்சம் காலதாமதமாக வந்தால் என்ன நடக்கும்? அந்த ஆஃபீஸில் ஒரு டெல்லியிலையோ இல்லை சென்னையிலையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இந்த டைம் வர சொன்னாங்க, இல்லை கோர்ட்டுக்கு இந்த டைம் வர சொன்னாங்க, ஆஃபீஸுக்கு இந்த டைம் வர சொன்னாங்க, பள்ளிக்கூடத்துக்கு இந்த டைம் வர சொன்னாங்க, காலேஜுக்கு இந்த டைம் வர சொன்னாங்க, ஒரு எக்ஸாமுக்கு, ஒரு ஆன்லைனில் கிளாஸுக்கு ஏதாவது தாமதமாக எங்கேயாவது நம்ம போயிருப்போமா? ஆனால் கர்த்தருடைய அவர் அடிக்கிறது இல்லை இல்லையா? அவர் அடிக்கிறதே இல்லைல்ல. கால தாமதமாய் வந்தால் தேவனை அவமானப்படுத்துவது தான். ஏன்னா அவர் யாராக இருக்கிறார்? முன்னுமே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து முன்னுமே அவர் நம்முடைய நடுவிலே பிரசன்னராக இருக்கிறார். யார் பாட்டு பாடினாங்க, யார் ஜெபம் பண்ணாங்க, யார் வேதத்தை வாசித்தாங்க? அப்போது காலதாமதமாய் வராமல் அந்த பழக்கத்தை வருகிற காலங்களிலே நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில பழக்கங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதல் பழக்கம் சோம்பேறியினுடைய பழக்கம். என்ன பழக்கம்? சோம்பேறியினுடைய பழக்கத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 7 காரியங்கள் உங்களிடத்தில் சொல்லும். முதல் காரியம் சோம்பேறியினுடைய பழக்கம். நீர் அவரோடு கூட பழகினால் உனக்கு சமாதானம் வரும், அதனாலே நன்மை வரும். வாசித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். நம்ம இன்றைக்கு இந்த கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளாக கேட்டு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்ம கிட்ட என்னென்னலாம் இருந்ததோ அந்த பழைய பழக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே நாம எடுத்து மாற்றி அமைத்து வசனத்தை கேட்டு நல்ல பழக்கங்களை நாம் இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் எடுத்துக்கொள்வோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அந்த பழக்கம் பாருங்க. 5 தாலந்து வாங்கினவன் 5 ஆக்கிட்டான். அந்த பழக்கம், அந்த கொடுத்த திறமை. உன்னை பாட்டு பாட திறமை கொடுத்துருப்பார், உனக்கு ஜெபம் பண்ணுற திறமையை கொடுத்துருப்பார், நீ மற்றவர்களை ஆதாயப்படுத்த திறமை கொடுத்துருப்பார். ஆனால் இந்த திறமையெல்லாம் எங்கே போய் கிடக்குதுன்னு தெரில. அந்த பழக்கங்கள்லாம் இப்போ என்ன ஆச்சு? வர வர பழக்கமெல்லாம் அப்படி குன்றி போய் கிடக்குது, கீழே விழுந்து கிடக்குது. ஒரு சோம்பேறியுடைய பழக்கம். அந்த 5 தாலந்து வாங்கினவன் 5 ஆக்கிட்டான், 2 தாலந்து வாங்கினவன் 2 ஆக்கிட்டான். அந்த ஒரே ஒரு தாலந்து வைத்திருக்கிறான், அந்த ஒரே ஒரு திறமையை வச்சிருக்கிறவன், அவனை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த 24வது வசனத்திலே, ஒரு தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே,
நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என்னுடைய பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு கூட வாங்கி கொள்ளுவேன். சோம்பேறிக்கு சொல்றார். ஜெபம் பண்ணுறதுக்கு சோம்பேறி, தொழுகைக்கு வருவது சோம்பேறி, பாட்டு பாடுவதிலே சோம்பேறி, ஊழியம் செய்வதிலே சோம்பேறி. கொடுத்திருக்கிற திறமை எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் எத்தனை குடும்பங்களிலே சோம்பேறியாக இருக்கிறாங்க. தேவனுடைய மகத்துவங்களை சொல்லாமல் ஒரு சோம்பேறியுடைய பழக்கம். அந்த ஒரே ஒரு தாளந்து வாங்கினவன் அவர் சொல்றார், ஐயா நீர் அறுக்காத இடத்திலே, நீர் சேர்க்காத இடத்திலே, ஐயா நீர் இப்படிப்பட்ட மனுஷன் என்பதை நான் அறிவேன். உடனே அவர் கேட்கிறார், என்னுடையதை நான் வந்து என்னுடையதை வட்டியோடு கூட என்ன செய்வேன் என்றால் வாங்கி கொள்ளுவேன். நான் வந்து என்னுடையதை வட்டியோடு கூட வாங்கி கொள்ளுவேன். சோம்பேறியினுடைய பழக்கம். சரியானதை செய்ய நம்ம தவறும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான தீங்கு வரும் என்பதை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, உங்கள் சரீரமும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சரீரம், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, அதனாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சோம்பேறித்தனம் எதில் இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதா, ஆத்மாவில் இருக்கிறதா, அல்லது நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதா? எத்தனையோ விஷயங்களில் சோம்பல் படுகிறதே இல்லை. எத்தனையோ விஷயங்களில் சோம்பேறி படுகிறதே இல்லை. சண்டைலாம் வந்துட்டா சோம்பேறியப்படுறோம், சோம்பேறித்தனமாக இருக்கும். கோவப்படுறதா இருந்தால் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய விஷயத்தில் எத்தனை சோம்பேறித்தனங்கள். அப்படிப்பட்டவனை வேதம் சொல்லுகிறது, நான் வந்து என்னுடையதை வட்டியோடு கூட வாங்கி கொள்ளுவேன். இரண்டாவது, சோம்பேறியுடைய பழக்கத்தை இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஐயா வேண்டாம் ஐயா, நான் செய்ய வேண்டிய காரியெல்லாம் செய்கிறேன். அதனால தான் 2வது மாதம் முதல் நாள் உயிரை கொடுத்துருக்கிறாரு. ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போட்டுடலாமே. இன்றைக்கி உலகத்தில் பல பழக்க வழக்கங்கள், போதை வஸ்துக்கெல்லாம் எடுத்துக்கும் போது எத்தனையோ வருஷம் எத்தனையோ நாட்கள் குடிச்சு 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 பேர் பார்ட்ஸ்லாம் காலியாகி டாக்டர்கிட்ட போய் அவர் எவ்வளவோ திட்டி நீ பழைச்சா உண்டு, பழைக்கலனா நீங்கள் வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் தேவனோடு கூட பழகுனீங்கன்னா, பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமாதானமும் வரும், நன்மையும் வரும். அந்த நன்மையும் சமாதானம் ஏன் வர்றனா? சோம்பேறித்தனம். பழைய ஆள் எங்கே போனீங்க? பழைய குணம் எங்கே போச்சு? உன் திறமை எங்கே போச்சு? நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை காண்பிக்கிறோம்? கன்னியாகுளம் திரு சபையை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய இடத்திலே எவ்வளவு வைராக்கியமாக இருக்க வேண்டும், எவ்வளவு அன்பாக செய்ய வேண்டும். சோம்பேறித்தனங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த நன்மைகள் தொலைந்து விடக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, பழக்க வழக்கங்களின் பழக்கம். கற்றுக்கிட்டாச்சு, திரும்ப மன்னிக்கிறதெல்லாம் இல்லை, மன்னிப்பு என்பதே அதெல்லாம் கிடையாது. நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். சில பேர் அந்த வழக்கம் தொடர்ந்து அதை பழக்கமே வச்சுக்கிறாங்க. நம்ம ஏன் வந்தோம், நம்ம யார், நம்ம ஏன் பைபிளை தூக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் கிறிஸ்தவனாக இருக்கிறோன்னா அந்த பழக்க வழக்கத்தையே மறந்தாச்சு. வேதாகமத்தில் நான் வாசிக்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அங்கே அந்த சம்பவத்தை பாருங்களேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், அவங்களுடைய பழக்கம் 8ஆம் அதிகாரம் 2-12 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா, மறுநாளிலே காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாருகரம், யாருங்க? நல்ல வேதத்தை படித்தவங்க, பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஏன்னா அவர் வாயால் ஏதாவது குற்றம் செலுத்தினாங்கன்னா இவரை தூக்கிட்டு போய் என்ன செய்யலாம், இவருக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், இவருக்கு பிரச்சனையை பண்ணலாம். அந்த பரிசேயர் கும்பலும் அந்த வேறப்பார் கும்பலும் அவர் மேலே குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு
அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கையில் அவர் நிமித்தம் பார்த்து, உங்கள் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியவர். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்மணி பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அவள் எவ்வளோ பேர் மோசமாக இருக்குது பாருங்கள். வேதப்பாரர்களும் பரிசேயரும் என்ன பண்ணுறாங்க, இது இவங்க நீதிமான் மாதிரியும் ஏதாவது குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பழக்க வழக்கங்கள் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இயேசுக்கு என்ன வேலை? அவர் எவ்வளோ அழகாக குனிறாரு, எழுதுறாரு. அவர் தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு இடம் கொடுக்கல? இன்றைக்கி பல பேர் நம்ம எதுக்கு பழக்கம், அப்படியே அந்த பழக்க வழக்கம், அப்படியா அப்படியே பண்ணாங்க, அப்படியே பேசுனாங்க, அப்படியே செஞ்சாங்க, ஆமாம் ஆமாம் சாமி ஆமாம் சாமி போட்டு கேட்டு கேட்டு இது என்ன ஆகிடும்? அவங்க அவர் தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க. பழக்க வழக்கங்களுடைய பழக்கம். இந்த பாரு, நீங்கள் 2 பேரும் பழகிக்கிட்டு இருந்தீங்க, பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ அதெல்லாம் என்கிட்ட குறை சொல்லாது. அந்த கதையெல்லாம் உன் கூட போகட்டும். இந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கிட்ட அந்த குற்றத்தை கொண்டு வரும் பொழுது, நம்மக்கிட்ட யாராவது நம்மளை ஒரு பெரிய ஆளாக்கிறதுக்கோ இல்லை நம்மளை குற்றப்படுத்துக்கிறதுக்கு தான் பேசுகிறாங்களோ இல்லை பள்ளம் தான் தோன்றுறாங்களோ நமக்கு தெரியாது. நம்மளும் என்ன பண்ணிவிடுவோம்? நீதிபதியே ஆகிடுவோம். நம்மளாம் ஒன்றுமே தெரியாது, அப்படியே சைலண்ட்டாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தை வந்தால் இது எங்கே போய் முடியும்? இந்த குடும்பத்துக்கு இந்த வார்த்தையை சொன்னான், இந்த சகோதரருக்கு இந்த வார்த்தையை சொன்னான், இந்த சகோதரிக்கு இந்த வார்த்தையை சொன்னான், இந்த குடும்பத்துக்கு இந்த வார்த்தையை சொன்னான், நம்ம நல்லது தான் சொல்லியிருப்போம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ரெக்கார்ட்லாம் பண்ணி அது பிரச்சனையே பூதாகர மாதிரி ஆகிற பழக்கம் உண்டு. அப்போ இயேசு கிட்டேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணும். நீ என்ன ஒன்று பண்ணிக்கும். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த பெரியோர் தொடங்கி சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். பழக்க வழக்கம் பாவம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நீதிமான் மாதிரி இங்கே காட்டிக்கிறதுக்கு இல்லை. நம்முடைய பழக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சோம்பேறியினுடைய பழக்கம் நம்முடைய ஜீவிய காலத்தில் இருக்கிறதா? இரண்டாவதாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவங்களே அது பழக்க வழக்கமா இருக்கதா? போன மாசம் கோவப்பட்டேன், அடிச்சேன், சித்திரவதை பண்ணேன், அசிங்கமா பேசினேன், இந்த மாசமும் இருக்குதா? எப்படி இருக்குது பழக்க வழக்கம்? அது அப்படியே பழக்கமாவே இருக்குதா? இங்க இருக்கும்போது வேற வாய், வீட்டுக்கு போனா நாரவாயா? எப்படிப்பட்ட வாயாக, எப்படிப்பட்ட நடத்தையாக, எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே கேட்கும் பொழுது இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை, தனித்திருக்கிறாள். அந்த அம்மா அங்க நிற்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அப்ப இவர்கிட்ட தான் நமக்கு என்ன உண்டாகும்? மன்னிப்பு இவர்கிட்ட தான் உண்டாகும். இந்த வேதப்பாரர்கள் கிட்டையோ அல்லது இந்த பரிசேயர்கள் கிட்டையோ இவங்க காலம் முழுக்க நம்மளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்கிட்ட எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க, அவங்கள நீதிமானன்னு என காட்டிக்கிறாங்களே. ஆனால் இப்பொழுது இயேசு தனித்திருந்து அந்த இடத்துல இருந்து அவளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. முடிஞ்சிடுச்சா? இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை குற்றம் சாட்டுறதுனால நியாயப்பிரமாணத்தின்படி ஆமாம் கல்லெறிஞ்சு தான் கொல்லணும். ஏன்னா இவ விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவள். ஆனால் அந்த இடத்துல அவர் அழகாக அதை கையாளுகிறார். அவர்கிட்ட இருந்து எத்தனை மகிமையான விஷயங்கள். அப்படியா? இதை நம்ம எப்படி கையாளணும்? என் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்கு ஒரு நன்மைகள் கெட்டு போயிடக்கூடாது, என் வீட்டுக்கு சமாதானம் வரணும், என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொன்னால் நம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து அந்த குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்கிறார், நான் உன்னை என்ன செய்யறதில்ல, தண்டனை கொடுக்கறதில்ல, உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கறதில்ல, நீ போ, இனி பாவம் செய்யாதே, அவ்வளோதான், நீ போ, சந்தோஷமா போ. பழக்க வழக்கங்களுடைய பழக்கம் இன்னும் இருக்கிறது. போன மாதம் இருக்குது, இந்த மாதம் இருக்குது, அடுத்த மாதம் வரும் உயிரோடு இருந்தால். ஆனால் இந்த பழக்க வழக்கத்தை நாம் நீங்களும் நானும் மாற்றி அமைக்க வேண்டும். மன்னிக்கிற குணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அவர் 7 அல்ல 70 தரம் மன்னிக்கிறவர்.
நான் மன்னிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிரி செய்வேன். நீ என்ன பண்ணு, அப்படியே அந்த அக்னி தலையில தூக்கி தலை மேலே வச்சிடுப்பா அப்படின்ட்டார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அக்னி தழையில என்ன செஞ்சிரு, மேலே வச்சிடு. நீ என்ன செய், கூடுமானால் எல்லார்கிட்டையும் எப்படி இருங்க, யோக்கியமா இருங்க, சமாதானமா இருங்க. எல்லார்கிட்டையும் யாரா இருங்க, யாவரோடு நீங்க சமாதானமா இருங்க. நான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, நீ என்னடா சொல்றது, நான் என்னடி சொல்றது, இல்லை. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் அல்ல. நம்ம எல்லாருக்கூடையும் யாரா இருக்க வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும். யாவரோடு சமாதானமா இருங்க. நீங்கள் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் அதுக்கு கடைசி வசனம், அந்த 12வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். 3வது, அறியாமையின் பழக்கம். எப்படி வாழணும், இந்த செயலை நம்ம எப்படி செய்யணும், நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி பாட்டு பாடணும், நம்ம தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம யார்கிட்டையும் கற்றுக்கொள்கிறதே இல்லை. எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன், என் பரம்பரையாக கற்றுக்கிட்டேன், அவங்க அந்த விஷயத்தை அப்படி தான் பண்ணின்னு இருந்தாங்க, நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இயேசு என்ன தெரியுமா நமக்கு சொல்லித்தராரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பக்கம் 35வது பக்கம். இயேசு அவளை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேவன் கிட்ட இருந்து தான் அந்த பழக்கத்தை, அந்த அன்பை கற்றுக்கணும். எப்படி நம்முடைய தேவன், எப்படி நம்முடைய இயேசு கிறிஸ்து, எப்படி நம்முடைய ஆவியானவர் வசனத்திலிருந்து இன்னும் நான் பழக்கத்தை என்ன கற்றுக்கிறேன், அறியாமை உள்ள பழக்கம் தெரியல. ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் என்ன செய்யணும், அப்போ தேவன் கிட்ட இருந்து கற்றுக்கணும். இல்லை இது அங்கே அப்போ செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ இப்படி தான் செய்யணும். ஒரு மரணம் வந்தால் என்ன செய்யணும், ஒரு பிறந்தநாள் வந்தால் என்ன செய்யணும், ஒரு திருமண நாள் வந்தால் என்ன செய்யணும், ஒரு ஆறுதல் ஜப கூட்டம் வந்தால் என்ன செய்யணும், அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வசனத்தை பார்க்கணும். வசனம் சொல்லியிருக்கிறது. அப்போ இயேசு என்ன சொல்லித்தரார் நமக்கு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அறியாமலே செஞ்சுன்னு இருக்கிறது இஷ்டத்துக்கு, அவர் அதுக்கு பிடிக்கும், அதை ஏற்றுக்குவாங்க. அப்படி அல்ல. அதே தொடர்ந்து வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று என்ன செய்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். ஒரு கிறிஸ்தவர்களைப் போல நாம் இந்த நாளிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி வாழணும், இயேசுப்பாரு. எப்படி இதை செயல்படுத்தணும், இயேசுப்பாரு. எப்படி பேசணும், இயேசுப்பாரு. எப்படி நம்முடைய தோற்றம் இருக்கணும், அதை நீ இயேசுப்பாரு. எப்படி நம்முடைய வாழ்க்கை அமையணும், இயேசு கிறிஸ்துடைய குணத்தை பாரு. மற்றவங்களை இப்போ யாரையும் பார்த்து காப்படிக்காதீங்க. பழக்க வழக்கம், அறியாமை உள்ள பழக்கம், தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், இனி அந்த பழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும். 4வதாக, பொறுப்பற்ற ஒரு பழக்கம். பொறுப்பே கிடையாது, பொறுப்பே இல்லாத ஒரு பழக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். இங்கே ஒரு இளைய மகனுக்கு பொறுப்பு சுத்தமாக இல்லை பாருங்களேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஊதாரித்தனம் பண்ணி எவ்வளோ பெரிய வேதனை படித்தனான் என்று நாம் பார்க்க முடியும். 106வது பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அப்பா கிட்டேருந்து எல்லாத்தையும் அந்த பங்கெல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் அவன் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லா ஆஸ்தியும் அவன் என்ன செஞ்சான், அழித்து போட்டான். அப்போ ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு பொறுப்பற்ற பழக்கம். இன்னுமே அப்படி தான் இருந்தாங்க, இப்போ அப்படி தான் இருக்குது அந்த குடும்பம். அம்மாவும் அப்படி தான் இருக்குது, அப்பாவும் அப்படி தான் இருக்குது, பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்குன்னா இல்லை. அந்த பொறுப்பற்ற பழக்கத்தை அந்த இளைய குமாரன் தவறு செய்ததை நாம் இங்கே யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம்? நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கிறது? அப்படியே போனோம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்தாங்க, இப்போ அப்படி இருக்கிறாங்க. இல்லை, நான் இப்போ தேவனுடைய பிள்ளை, என் பழக்கம் எப்படி இருக்கிறது? அந்த இளைய மகன் நம்ம பார்க்கிறோம், அவன் பொறுப்பற்றிருந்தான். அவன் போய் திரும்ப வரும் பொழுது அவன் வீட்டுக்கு வந்ததே, அப்பா வீட்டுக்கு வந்ததே பூர்த்தியான சாப்பாடு. அங்கே என் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களுக்கு நான் அவருடைய மகன், நான் வேலைக்காரனை தான் போகிறேன், மகனாக நான் போகலை. ஆனால் அப்பா கிட்ட ஓடி போய் முத்தம் கொடுத்து அவன் காலுக்கு
அவனுக்கு பாதரட்சை போட்டு அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி வித்து அவன் காய்களுக்கு மோதிரத்தை அவர் பண்ணி வித்ததை நாம் பார்க்க முடியும். அவனுக்காக கொழுத்த கன்றையும் அடிப்பித்தார். நமக்காக இயேசு கிறிஸ்து அடிப்பித்திருக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடி அறியாமையாக இருந்தோம், தேவனை தேடாமல் இருந்தோம், அந்தகாரமான இருளில் இருந்தோம். இப்போ பொறுப்பை கையில் கொடுத்துருக்கிறாரே, திருப்பி நாம பொறுப்பற்று ஊதாரி மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டு வந்தா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொறுப்பு குடும்பத்து தலைவர்களுக்கும் பொறுப்பு இல்லை, குடும்ப தலைவனுக்கும் பொறுப்பு இல்லை, சபையில் ஒரு பொறுப்பு இல்லை, சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு குடும்பத்திலையும் பொறுப்பு இல்லை, பிள்ளைகள் மீதும் ஒரு பொறுப்பு இல்லை. அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இளைய மகனை கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? எந்த பழக்கத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்? அப்படியே இருந்த மாதிரி நான் அப்படி இருந்தேன், சின்ன வயசில் அப்படி தான் கற்றுக்கிட்டேன், வாலிப வயசில் அப்படி தான் கற்றுக்கிட்டேன், நாங்கள் அப்படி தான் இருப்போம்னா நீ ஏன் அதை கற்றுக்கிட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை, நாம் அந்த பொறுப்பற்ற பழக்கத்தில் அன்னைக்கு நான் என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக போக வேண்டியது. இந்த ஒரு பொறுப்பை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. அவர் வரப்போகிறாரு, என்னை கொண்டு சேர்க்க போகிறார். அந்த பொறுப்பற்ற பழக்கம் இளைய மகன் கிட்ட இருந்தது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எவ்வளோ மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் இழந்து விடக்கூடாது. கீழ்ப்படிதல் மூலமாய் எவ்வளோ பெரிய சலுகைகளை நமக்கு தராரு. நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வஸ்திரம் அல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகம் போகக்கூடிய வழியை கொடுத்திருக்கிறார். பரலோகம் போவதற்குள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்தார். ஆக்கணை தீர்ப்பு இல்லை. அங்கே வாடாத கிரீடம் உண்டு, ஜீவ கிரீடங்கள் உண்டு. அதெல்லாம் ஒரு அற்ப சில பொறுப்பற்ற காரியங்களுக்காய் நாம் இதை என்ன செய்யக்கூடாது என்றால் இழந்து விடக்கூடாது. இந்த கர்த்தருடைய தொழுகையிலே நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கிறது? தொடர்ந்து வேதாகமத்தில் ஜெபம் என்கிற பழக்கம் இருக்கிறதா? ஜெபம் என்கிற பழக்கம் இருக்கிறதா? ஒரு செய்தியை படித்தீர்கள் என்றால் சோர்வு அடைந்து விடுவோம். சில பாடங்களை படிக்கிறோம் என்றால் சோர்வு அடைந்துடும். என்ன சும்மா படிச்சுக்கினே இருக்கிறதா? ஏதாவது ஒரு செய்தி எடுத்து படிக்கிறதா தான் அங்கே திருட்டு, இங்கே திருட்டு, இங்கே அது இதுன்னு நம்ம படிக்கும் பொழுது இங்கே அவனை வெட்டி போட்டான், இங்கே இவனை கொண்டு போட்டுட்டான்னு எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. ஆனால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே பழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஒரு 5000 பேர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அந்த 5000 பேருக்கு என்ன கொடுக்கணும்? போஜனம் கொடுக்கணும். 5000 பேர் சாப்பிடணும். ஆனால் அங்கே சீடர்களுக்கு என்ன இல்லை? 5000 பேர் இருக்காங்களே, இது எப்படி முடியும்? இது இங்கே சாப்பாடு கொடுக்க முடியுமானா அற்ப விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாக நடக்காது. 5000 பேர் அல்ல, 50,000 பேராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியும் என்றால் போஷிக்க முடியும். அதற்கு ஜெபம் அவசியம். இயேசு என்ன பண்ணார்? அங்கே கொண்டு வாங்க 5 அப்பமும் 2 மீன் தொண்டும் கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணார்? அப்படியே எடுத்தலாம் கொடுக்கல, ஜெபம் பண்ணி கொடுக்குறார். அந்த விசுவாசம் இருக்கிறதா? மழையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அந்த ஜெபம் எப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அல்லவா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஒருத்தர் உடம்பு முடியல, ஏனோ தானே ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? ஏதோ குடும்ப ஜெபம் பண்ணுறோம், ஏதோ காலையில் எழுந்து சொல்லிட்டாங்க ஜெபம் பண்ணுறோம், ஏதோ ஒரு பைபிள் படிக்கிறோம், இல்லை செல்ஃபோனில் போட்டிருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துக்கிறோம். அதுவா நம்முடைய விசுவாசம் என்ன? எப்படிப்பட்ட விசுவாசியாக நாம் காண்பிக்கிறோம்? இல்லை விஷ ஊசியாக காண்பிக்கிறோமா? விஷ ஊசியாக தான் இருக்கிறோம், விசுவாசமாக இல்லை. விசுவாசத்தை எந்த அளவுக்கு வர்த்திக்க செஞ்சிருக்கிறோம்? இன்னும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? தேவன் எதற்காக வைத்திருக்கிறார்? ரோமர் 8:25. ரோமர் 8:25. ரோமர் 8:25 நாம் படிக்கும் பொழுது ரோமர் 8:25, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு கூட என்ன செய்திருப்போம் என்றால் காத்திருப்போம். எனக்கு நம்பிக்கை உண்டு, என் ஜெபத்தை நிச்சயமாக கர்த்தர் கேட்பார், எனக்கு என்ன தேவையோ என் தேவன் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது ஒப்பிடுகிற பழக்கம்.
ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்ப்போம் இல்லையா, ஒப்பிட்டு பேசும். அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அந்த பசங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அல்ல. நாம் எதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் நமது வசனங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நம்முடைய தேவனை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நமது இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வேதாகமத்தில் இந்த பரிசேயரும் சதிசேயரும் ஒப்பிட்டு பார்க்குறாங்களாம். எப்படி ஒப்பிட்டு பார்க்குறாங்க, எப்படி ஒப்பிட்டு பார்க்குறாரு பாருங்க. பரிசேயர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் எவ்வளோ அழகாக ஒப்பிட்டு பார்க்குறாங்க பாருங்க. நம்மளும் சில வேளையில் சில குடும்பங்களும் ஒப்பிட்டு, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி வசதியாக வாழ்கிறாங்க, அவங்க இப்படி வாழ்கிறாங்க, யாரையும் ஒப்பிட்டு வாழ்வதல்ல. அங்கே 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், நான் அநியாயக்காரர், நான் விபச்சாரக்காரர். ஓகேப்பா, நல்லதுப்பா, அங்கே ஸ்டாப் பண்ணலை. அந்த வார்த்தையை 3 விஷயம் சொல்கிறார். நான் பரிகாரர், நான் அநியாயக்காரர், நான் விபச்சாரக்காரர் சொல்லிட்டு தவற சொல்லிட்டார். அது ரொம்ப நல்லது. அடுத்த வார்த்தையை தான் அழகாக போடுறாரு பாருங்க. ஆகிய மற்ற மனுஷை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்திலே 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தெல்லாம் தசம பாகம்லாம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிறார். அவர் பாவம் தான் பண்ணின்னு இருக்கிறார். நான் பரிகாரர், நான் அநியாயக்காரர், நான் விபச்சாரக்காரர். என்ன பண்ணணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறான். ரொம்ப நல்லது, அறிக்கை செஞ்சிட்டார். இப்போ அடுத்த என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, அங்கே தான் பிரச்சனை. ஒப்பிட்டு பார்க்குறார், அடுத்த மனுஷனை ஒப்பிட்டு பார்க்குறார். ஐயா, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்குறேன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த 13வது வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை பரலோகத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும். நான் மற்ற குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்குற பழக்கமே வேண்டாம். அந்த சகோதரர் அப்படி இருக்கிறார், இந்த சகோதரர் அப்படி இருக்கிறார், இந்த சகோதரி இப்படி இருக்கிறார், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. இந்த ஒப்பிட்டு பழக்கிறமே வேண்டாம். அப்படி ஒப்பிட்டு பார்த்தது தான் யார்? பரிசேயன். ஆயக்காரனா யார்? வரி வசூல் செய்யக்கூடியவர், கவர்மெண்ட் டேக்ஸ். அந்த வரி வசூல் செய்யக்கூடியவர் தான் என்ன செஞ்சார்? அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆனால் இங்கே அந்த பரிசேயனுடைய ஜபத்தை அங்கு எவ்வளவு பலமில்லாமல் போய்விடுகிறது. அலட்சிய பழக்கம். கடைசியாக அலட்சிய பழக்கத்தை குறித்து சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லாமே அலட்சியம் பண்ணுவது. ஒருத்தர் இப்படி அலட்சியம் பண்ணுறாரு பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 36 வரை இங்கு அலட்சியம் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அலட்சியம் பண்ணுறவங்க யாருன்னா, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லற்கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன். ஆசாரியனா யாரு? எப்பொழுதும் தேவனுடைய வேலையை செய்யக்கூடியவர். வெட்டணும், குத்தணும், அங்கே பலி செலுத்தணும், அவங்க உள்ள பிரகாரத்துக்கு போகணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யணும். யார்? ஆசாரியன். அங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார். அந்த ஆயக்காரன் என்ன பண்ணுகிறான்? ஆசாரியன் என்ன பண்ணுறான்? அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒன்று. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து, அப்போனா இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவன் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியக்கார் வந்தார், பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். 2வது ஒரு கிறிஸ்தவன் வருகிறார். அவர் என்ன பண்ணார்? இடத்துக்கு வந்து அவனை கண்டு அப்படியே பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, அவனை பார்க்குறாரு, மனதுருகிறாரு. கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி. எந்த வாகனத்தின் மீது? சுய வாகனம் கொடுத்துருக்கிறார்களே வண்டியெல்லாம், அது எதற்காக பயன்படுத்து பாருங்க. அதில் ஏற்றி
சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். கொண்டு போய் எங்கே போட்டாச்சு? சத்திரம். இன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல், அன்றைக்கி சத்திரம் இருக்கும், அந்த இடத்துல பராமரிக்கிறது. அப்போ பணமும் கையில் கொடுத்து அங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க. மறுநாளில் நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து, அப்போ மறுநாள் தான் போகிறாரு, அன்றைக்கே அவனோடு கூட ராத்திரி எல்லாம் ஸ்டே பண்ணிட்டார். அது இருந்து எவ்வளோ விசாரிச்சிருப்பார் பார்த்தீங்களா? சரி, எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, உன்னை ஏன் இப்படி குற்றுயிராய் கடந்து, அதெல்லாம் விசாரித்து 2 பணத்தையும் கொடுத்த. நல்லவனோ கெட்டவனோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ. நம்மெல்லாம் நல்லவங்களை பார்த்தா நம்ம பழக்கம் வச்சுக்கிறோம். சொல்லுங்க, இவங்க நல்லவங்க, இவங்கக்கிட்ட மாத்திரம் பாவம் மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லி இயேசு வந்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கி தம்பி ராகுல் தம்பி சொன்னாங்க இல்லையா, உலகத்தை சுமந்து தீர்க்கிற, அதாவது உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்மெல்லாம் பாவிகள், நம்மெல்லாம் குப்பை, நம்மளாம் ஒன்றுத்துக்குமே உதவாது. ஆனால் நம்ம அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். இவங்க எதுக்கு வரணும், இவங்க அங்கே போட்டுமே, இவங்களா ஏன் வண்டியில் ஏற்றணுமா, இவங்க வரக்கூடாது. இல்லை, நம்ம அதை பயன்படுத்தணும். அலட்சியம் உள்ள பழக்கம். நம்ம இந்த மெசேஜ் தொடங்கும் போதே சொன்னோம் இல்லையா, அலட்சிய பழக்கம். காலதாமதமாய் ஆலயத்திற்கு போனால் ஆண்டவரையே அவமானப்படுத்துவாய். அலட்சியப்படுத்துகிறோம். நீ வேலை செஞ்சனா உன் பாக்கெட் நிரம்பும். போன வாரம் கூட சொன்னேன், நீ வேலை செஞ்சனா உன் பாக்கெட் நிரம்பும், மனசு நிரம்பவே நிரம்பாது. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வேலை செஞ்சால் மனசும் நிரம்பும், உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறோம், எத்தனை பேர் அலட்சியப்படுத்துகிறோம். அந்த சமாரியன் அலட்சியப்படுத்தவில்லை. அந்த சமாரியன் அவனுடைய துன்பங்களில் உள்ள நுழைகிறார். இயேசு கிறிஸ்து கிட்டேருந்து 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. அந்த 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 பாருங்களேன். அவர் அந்த அலட்சியம் பண்ணியிருந்தார்னா என்ன நடந்திருக்கும் பாருங்க. ஊழியத்தில் நீங்கள் நானும் அலட்சியம் பண்ணுறோம் இல்லையா? எவ்வளோ அலட்சியம்! சாப்பாட்டுக்கு அலட்சியம், குடும்பம் நடத்துவதில் அலட்சியம், ஊழியம் செய்வதில் அலட்சியம், சபை வருவதில் அலட்சியம், சபை கூடி வருவதில் அலட்சியம். எவ்வளவு வேதனைகளை நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இங்கே வந்துட்டு மன்னிப்பு வாங்கிட்டு நான் ரொம்ப நல்லவரெலாம் சொல்லிக்கலாம் முடியாது. நான் ரொம்ப நல்லவங்க நான் சொல்லிக்கவே முடியாது. அலட்சிய பழக்கம் இது ஏற்கனவே இருந்தது, இப்போ அது இன்னும் அதிகமாய் இருக்கிறதா? இந்த அலட்சியம் பழக்கம் இருக்கிறதா? வாசித்து பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:36. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் ஊழியர்கள் இல்லாத, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேலே மனதுருகி. இந்த இடத்துக்கு பிரதர் எடி ஜோயல் பிரதர் கொண்டு வந்த பொழுது எந்த குடும்பமும் இல்லை, ஒன்று தான் தொடங்கினது. நானும் அவரும் போய் நடந்து அப்படி முதல் பார்க்கப்பட்ட குடும்பம் தான் வனதாசையா. வனதாசை இங்கே வேலை செய்வார். அப்போ இங்கே கட்டிட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த அனிஷெல்லாம் தம்மா துண்டு குட்டி, ஆனால் நல்லா உருட்டுக்கட்ட மாதிரி. அந்த பாலத்துக்குள்ளே தண்ணி இருக்காது. அப்போ ஏப்ரல் மாதம் தண்ணிலாம் இல்லை, அது உள்ளே நடந்து வருவாங்க. நான் அப்போ அந்த பிள்ளைங்கிட்ட கேட்குறேன், மனிஷா கிட்ட, அதெல்லாம் அவ்வளோ மைண்டில் ஒரு முறை சொல்லிட்டா போதும், அது அப்படியே நல்ல அந்த ஞாபக சக்தி தேவன் தந்திருக்கிறார். இப்போ கொஞ்சம் மறந்து போய்ட்றேன். அப்போது இவர் போவார், அந்த ஐயா இந்த பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு தான் வனதாசை வரும். வனதாசை இங்கே உட்காந்துருக்கிறார். இதெல்லாம் அன்றைக்கி நம்ம அலட்சியம் பண்ணியிருந்தா, உன்னை ஜபிக்க வச்சு, உன்னை பைபிள் படிக்க வச்சு, நீ ஃபஸ்ட்டு யார், உன்னை நிற்க வச்சு, உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? எத்தனை இடத்துல இந்த பாக்கியம் இல்லை. டினாமினேஷன் போனீங்கன்னா பாஸ்டர் பையன் பாஸ்டர். ஆனால் கிறிஸ்துவின் சபை உன்னை எவ்வளோ அழகாக வசனம் சொல்லி உன்னை உருவாக்கி, உன் குடும்பங்களை உருவாக்கி, உன் பிள்ளைகளை உருவாக்கி எப்படிப்பட்ட அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மெய்ப்பன் இல்லாத அந்த ஆடுகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்த உடனே மனது உருகிறார். உங்களுக்கெல்லாம் மனசு உருகலையா? எப்படி இருக்க முடியுது? வீட்டில் பக்கத்து வீட்டில் கொண்டு வர முடியலையே. போன வருஷம்லாம் எத்தனை மாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், கொண்டு வாங்க, உங்கள் சேர் தான்.
ஆனால் நீங்கள் தான் உட்காந்துருக்குன்னு நினச்சிருக்கீங்க. நீங்கள் எத்தனையோ நாட்கள் இல்லை, உங்கள் சேரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த 3 வார்த்தை சொன்னால இந்த முதல் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, எத்தனை ஆத்துமா தோய்ந்து போய் இருக்கிறது, வேதனையில் இருக்கிறது, பாரத்தில் இருக்கிறது, கண்ணீரில் இருக்கிறது, கவலை இருக்கிறது. அந்த வீட்டில் என்ன, நீ போய் பேச கொண்டு வா, ஏன் நீ அங்கே போயிடு, நீ இங்கே போயிடு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை நான் என்னை கொண்டு வந்து அழகு பார்த்திருக்கிறார், உங்களை கொண்டு வந்து அழகு பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஐயோ, நீ இப்படி தான் ஜெபம் பண்ணணும், நீ இப்படி தான் பைபிள் படிக்கணும், நீ இப்படி தான் பாட்டு பாடணும், இப்படி தான் அந்த வேதத்தை உனக்கு முறையாக நான் சொல்லித்தரது, நீ கற்றுக்கோ. இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு. என்ன ஆயாச்சு? அலட்சிய பழக்கம். சிறு பிள்ளைங்க இருக்கும்போது சொன்னால் கேட்டுக்கும். இப்போ வாலிப பிள்ளைங்களா ஆயிடுச்சு இல்லையா? கேள்வி கேட்கும். வாலிப பிள்ளைங்கள கையில் மிரட்டு, இன்னும் நீ கேட்குற அப்படின்னா உனக்கு ஒரு பக்கம் வரும். அந்த பக்கம் வரும் பொழுது தான் தெரியும். அந்த பக்கம் வரணும்னா இங்கே என்ன செய்யணும்? இந்த பழக்கத்தில் வளரணும். அது வளரும்போது தான் தெரியும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த சிதறப்பட்டு போனவர்களுக்காக மனது உருகுகிறார். நம்முடைய குடும்பத்திலிருந்து எத்தனை ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் எத்தனை உறவுகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, விசுவாசம் இல்லையே, ஐயோ ஊழியர்கள் செய்யணுமே. வாரம் இங்கே கொண்டு வந்து மைக்கில் நிற்கிறது இல்லை, போய் செய்யணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அது அல்ல. ஊழியம் போய் செய்யணும், வீடுகளை போய் சந்திக்கணும், சிறைப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? விடுதலை சொல்லணும். கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, அவங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். நான் என்ன செய்யணும் இந்த நாளிலே? அலட்சிய பழக்கங்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அடுத்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:14 2 வசனங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:14. அவர்கள் வியாதிகளில் போய் அவர் என்ன பண்ணாரு? சொஸ்தமாக்கினார். மருத்துவர்களால் முடியாதது, மனுஷனால் முடியாதது, தேவனாலே நிச்சயமாகவே முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்ம இயேசு விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறவனுக்கு கூடும். உன் விசுவாசம் பெரியது என்று சொல்கிறார். உன்னால கூடாதது, ஆனால் நம்ம விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அலட்சியம். அங்கே உடம்பு முடியலாமல் இருந்தால் எனக்கு நான் என் வீட்டில் நான் நல்லா இருக்கிறேன் இல்லையா? இப்போ 3 வேளை சாப்பாடு மாத்திரம் இல்லை, நல்ல ஸ்நாக்ஸ் கிடைக்குது, டீ கிடைக்குது, சுகமாக இருக்கிறேன். எனக்கு இப்போ டிவியும் கிடைக்குது, கையில் செல்ஃபோனும் இருக்குது, நல்லா இருக்கிறேன். எனக்கு என்ன குறை? இப்போது எனக்கு இப்படின்னா குறை எனக்கு. ஏசு என்ன பண்ணணும்? இதான்ப்பா டிஸ்பிளே, பார்த்துக்கப்பா, நான் தான்ப்பா ஏசு அப்படின்லாம் காட்டலையே. அவர் என்ன பண்ணார்? அந்த ஜனங்களை போய் கண்டு மனதுருகி அந்த சிதறப்பட்டவர்களை போய் சொஸ்தமாக்குகிறார். இப்போ வியாதி உள்ளவர்களையும் பார்த்து அவர் என்ன செய்கிறார்? சொஸ்தமாக்குகிறார். 3வது பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:32. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:32. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:32 பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக நான் என்ன செய்கிறேன் என்றால், என்ன செய்கிறேன்? பரிதபிக்கிறேன். 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே சூழ்ந்து போவார்களே. நம்மளை பட்டினியாக விட மாட்டார். அதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பட்டினியாக வச்சுருக்க மாட்டார். ஒரு வழியாக நீங்கள் படிக்காமல், நீங்கள் வேலைக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் அப்படி வேணால் பட்டினியாக இருக்க வாய்ப்பு உண்டு. இல்லைனா நீங்கள் வீராப்பில் சண்டையில் பேசவே மாட்டேன், பட்டினியாக தான் இருப்பேன், சோறே ஆக்க மாட்டேன்னா அது உங்களுடைய இது. ஆனால் இயேசுக்கிட்ட வந்தால் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் என்ன செய்ய மாட்டார்? பட்டினியாக விடவே மாட்டார். ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறார். உங்களை பட்டினியாய் இங்கேருந்து அனுப்புறதில்ல. இங்கே வந்தீங்கன்னா வசனம் தான் இருக்கும். நீங்கள் வசனத்தை என்ன செய்யணும்? ஆகாரமாய் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினாலும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அலட்சியம். என்ன நல்லா இருக்கிறேன், அவங்க எப்படி இருந்தாலும் இல்லை,
ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, பட்டினியாக இருக்கீங்களா, குறையாக இருக்கிறீங்களா? பிரதர் ஜோயில் பிரதர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். உண்மையாகவே அவர்கிட்ட இருக்கிற பண்புகள் நிறைய கற்றுக்கலாம். அவர் மாத்திரம் அல்ல, நம்மக்கிட்டையும் அந்த பண்பு குணங்கள் வளர வேண்டும். இங்கே காணிக்கையெல்லாம் பெட்டியில் வந்து காணிக்கையெல்லாம் நம்ம போடுறோம். எவ்வளோ போடுறோன்னு என்பது நீங்கள் போடுகிற காணிக்கையை பொறுத்து. நீங்கள் போடுற காணிக்கையினாலோ சபை கட்டிடம் கட்டவோ அல்லது கார் வாங்கவோ இல்லை. நீங்கள் எவ்வளோ போடுகிறீங்களோ அது உங்கள் வளர்ச்சிக்கு. அதுதான் தெரியாமல் இருக்கும். நீங்கள் எவ்வளவு கர்த்தருக்காக இங்கே கொடுக்குறீங்களோ, ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ, நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். இது தெரியாத வரைக்கும் டினாமினேஷனில் என்ன செய்கிறாங்க, ஆனால் நம்ம எவ்வளோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆடிட்டிங் இந்த வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம். நம்ம சொல்லக்கூடாது, ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஒருத்தர் மேலே திணிக்கக்கூடாது. சபை அவருக்கு மாத்திரமல்ல, அந்த சபையோடு கூட நம்மளும் இருக்கணும். நம்ம குடும்பம் இது. நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். நம்ம இன்னும் எவ்வளோ செய்ய வேண்டும். நம்ம அநேக ஊழியர்களை தாங்க வேண்டும். அநேகர் தோய்ந்து போனவங்க இருக்கிறாங்க, சிதறடிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, பட்டினியாக இருக்கிறாங்க, வியாதியாக இருக்கிறாங்க. எவ்வளவு ஊழியர்களை செய்ய வேண்டும். ஊழியக்காரனுக்கு சரியாக கொடுக்காதனால அவன் வெளிநிலத்துக்கு ஓடி போனான் என்று நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரனுக்கு பங்கை கொடுக்காதனாலே அவன் வெளிநிலங்களுக்கு ஓடி போயிட்டான். ஆனால் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா? யார் எங்களை போஷிக்கணும், யார் எங்களை நடத்தணும், யாருக்காக ஊழியம் செய்ய வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சபையிலே நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம், எத்தனை அலட்சிய பழக்கங்கள், அவமதிப்பு பழக்கங்கள், எத்தனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். தேவனுடைய விஷயத்தில் என்னை சோதிச்சு பாருப்பான்றாரு. ஏன்பா என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான்றார். ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம். பணம் கொடுக்காம செய்யாம ஏமாத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஏமாற்றிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பொத்தலான பையில் போயிட்டே இருக்கும். அது எவ்வளோ போனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கடவுளுக்கும் கொடுத்தா யார் தான் அவர்? பிச்சைக்கார். பிச்சைக்கார் கூட 10 ரூபா வாங்குறது கிடையாது. ஆனால் கடவுள் பிச்சைக்காராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பழக்கத்தை மாற்றிக்குவோம். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கு குத்தகைக்காக விடப்பட்ட அந்த ஒரு நிலத்தை தன்னுடைய சொந்த குமாரனே வரும்பொழுது அவரையும் கொலை செய்ததை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் இந்த வாடகை வீட்டிலே இந்த வாடகை வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மறந்துவிட வேண்டாம். இந்த இடத்திலே அவர் கொடுத்திருக்கிற குமாரனையும் நாம் கொலை பண்ணி நம்ம எவ்வளவு அவமதிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-9 வரை பக்கம் 66வது பக்கத்தை நாம் பார்த்து நாம் ஜெபம். பின்பு அவர் ஓமைகளாக அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரர் அதை குத்தகைக்கு விடப்பட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்துக்கு கனிகள் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினார். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையை அனுப்பிவிட்டார்கள். 4வது வசனம். பின்பு வேற ஒரு ஊழியக்காரனை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்களும் அவர் மேலே கல்லை எறிந்து தலையை காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். 5வது வசனம். மறுபடியும் வேற ஒருவனை அனுப்பினார்கள். அவனையும் அவர்கள் கொலை செய்தார்கள். ஒருத்தனை அடிக்கிறாங்க, ஒருத்தனை காயப்படுத்தி அனுப்புகிறாங்க, இன்னொருத்தனை கொலையே செஞ்சுறாங்க. சரி, இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி 6வது வசனத்திலே அவனுக்கு பிரியமான ஒரே குமாரனும் இருந்தான், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். 9வது வசனம். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரையும் சங்கரித்து திராட்சை தோட்டத்தையும் மற்றவர்களுக்கும் ஒப்பு கொடுப்பான் அல்லவா? இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எத்தனை பேர் காயப்படுத்துறீங்க, எத்தனை பேர் அவமானப்படுத்துறீங்க, எத்தனை பேர் கொலை செய்கிறீங்க வார்த்தையால், செயலால். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்கிறது? நாம் இன்றைக்கு அவமதிச்சிருக்கிறோமா? வசனத்தை அவமதிக்கிறோமா? அந்த அற்ப வாழ்வுக்காக, அற்ப சுகத்திற்காக, குடும்பத்திற்காக,
வேலைக்காக, சமுதாயத்திற்காக, சொந்த பந்தங்களுக்காக, சில நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனை ரொம்ப வேதனைப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்த்து, நமக்கு குத்தகைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வாடகை வீடு. நம்ம நித்தியமான இடத்துக்கு போகணும். நம்ம அவமதிப்பு பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப அதிக எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் நாம் நடந்து கொள்ளுவோம். தேவன் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை நாம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், ஜீவதேவன் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதில் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதில் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், உன்னை வரடே நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம், என்னை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம், மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.